மிஷின் 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ ப்ரொடக்ஷன் தருது சார்? 10 கிலோலேருந்து 20 கிலோ வரைக்கும் அடிக்கலாம் சார். இதெல்லாம் பண்ணும்போது ஒரு கிலோவுக்கு எவ்வளோ மார்ஜின் வந்து உங்களுக்கு கிடைக்கும்? எங்களுக்கு வந்து ஒரு கிலோவுக்கு 200 அசால்ட்டாக கிடைக்கும். மினிமம் எத்தனை கிலோ எடுத்தால் நீங்கள் டெலிவரி கொடுக்குறீங்க? 5 கிலோலேருந்து நாங்கள் டெலிவரி பண்ணுவோம். ஸோ இந்த மிஷின் எடுக்கிறதுக்காக நீங்கள் சென்னை போயிருந்தீங்களா? இல்லைங்க சார், எஸ்பி மிஷினோட பிரான்ச்சு எங்கள் மதுரை இருக்கு. அவங்க கால் சொல்லிவிட்டு இப்போ அங்கே போய் நேராக எஸ்பி மிஷின் மதுரை நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம். அதேமாரி செல்வன் எஸ்பி மிஷின் தான் கொடுத்தாரு. அந்த மிஷின் தான் எல்லா ப்ராடக்ட்டுமே நல்லா பண்ணி தரமாக கொடுத்துட்டு இருக்கான். பரவாயில்ல, மிஷின் நல்லா தரமாக இருக்கு. நான் பண்ணி அங்கிட்டு கரெக்டு ஒரு 50 ரூபா பணம் கட்டிட்டேன் அவர்கிட்ட. செல்வன்கிட்ட கட்டிட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு. அப்புறம் எனக்கு ஒரு சின்ன ஒரு பையன், என்ன பையன்டா, நம்ம யாருமே முகமே பார்க்காம அவரோட பேச நான் பார்க்கல, 50 ரூபாய் கட்டிட்டு வந்துட்டான். நம்ம என்னடா பண்ண போகிறோம் என்னன்னு எனக்கு ஒன்று இதாக இருந்துச்சு. பட் இது மொத்தமாக புதுசு இல்லையா? ஸோ அப்போ உங்களுக்கு எடுக்கும்போது பயமா இல்லையா? இதை பற்றி ஒரு ஐடியா இல்லாமல்? பயமாக தான் இருந்துச்சு. நல்லா நம்மளுக்கு ஒரு நல்ல பாதையை காட்டிட்டாரண்ணே அப்படின்னு சொல்லி அப்போதே ஒரு நம்பிக்கை வந்துச்சு. வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்கள், கம்பெனி பற்றி சொல்லுங்கள். என் பேர் மலைச்சாமி சார். ஓகே. கம்பெனி வந்து விசாலின் பேரில் தான் போட்டிருக்கோம். என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பண்ணுறீங்க? இப்போதைக்கு நாங்கள் சூடாக இதுதான் ப்ராடக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் வந்து கேம்பர் பிஸ்னஸ் பண்ணுறதா சார் சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போது எப்படி இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு? ஸோ அதுக்காக என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்தீங்க? ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டுக்காரர் ஹோட்டலில் தான் வேலை பார்த்தாங்க. அதனால ஏதாவது வீட்டில் இருந்தே பார்க்கணும்னு சொல்லி ஒரு ஆசை. ஓகே. அப்போ சரின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் பார்த்தோன்னே இந்த மாதிரி சர்ச் பண்ணி பார்க்கணுன்னு ஒவ்வொருத்தவங்களும் கான்டாக்ட் பண்ணி பார்த்தான். யாரும் ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. அப்போ இவங்க எஸ்பி மிஷினில் வந்து எங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க. ஓகே. எங்கெல்லாம் நீங்கள் போனீங்க? நாங்கள் கோயம்புத்தூர் போனோம். அப்போ அவங்க அவ்வளோவா சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை. ஃபோன் போட்டாலும் எடுக்க மாட்டேன்ட்டாங்க சில பேர் வந்து ஃபோன் போட்டால் எடுப்பாங்க, திருப்பி அட்ரஸ் சொல்ல மாட்டாங்க. எங்கே இருக்குது என்னான்னு கேட்கும்போது அட்ரஸ் சொல்ல மாட்டாங்க. இவங்க கரெக்டான இது சொன்னாங்க. சொல்லும்போது அப்போ நாங்கள் கேட்டோம். 2 நாள் 3 நாளுக்குள்ளே ரெடி பண்ணி கூட நாங்கள் கேட்குறோம். காசு எதுவுமே இல்லாமல் கேட்டோம். ரெடி பண்ணிவிட்டு வாங்க நான் உங்களுக்கு பண்ணி தரேன்டாங்க. சரி ரெடி பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஃபோன் போட்டோம். அவங்களும் மதுரைக்கு வர சொன்னாங்க. அப்போ மதுரைக்கு போய் அவங்களோட பிரான்ச் இங்கே இருக்குன்னு சொன்னாவட்டியும் அங்கே போய் பார்த்தோம். எங்களுக்கு இந்த மிஷினை பற்றி பிடிச்சிருந்துச்சி, எடுத்துட்டு வந்துட்டோம். ஓகே. ஸோ உங்களுக்கு இனிஷியலாக ஏன்னா நீங்கள் இந்த பிஸ்னஸில் இல்லை, ஸ்டார்டிங்லேயே நீங்கள் சொன்னீங்க ஓப்பனிங்லேயே நீங்கள் டெய்லர்னும் அண்ணா வந்து ஹோட்டலில் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. பட் இது மொத்தமாக புதுசு இல்லையா? ஸோ அப்போ உங்களுக்கு எடுக்கும்போது பயமா இல்லையா? இதை பற்றி ஒரு ஐடியா இல்லாமல்? பயமாக தான் இருந்துச்சு, இருந்தாலும் நம்பிக்கை தான் அப்படின்ட்டு எடுத்துட்டோம். அவங்களும் எங்களுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி செய்யுங்க, உங்களுக்கு நல்லதான் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி அதை நம்பிக்கையா நாங்கள் செய்கிறோம். ஓகே. உங்களுக்கு இந்த ஐடியா உங்கள் ஏரியாவில் இந்த பிஸ்னஸ் எடுத்தால் சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கை எந்த இடத்துல வந்துச்சு? வத்தலக்குண்டு சரௌண்டில் வந்து இந்த மாதிரி மிஷின் யாருக்கிட்டையும் இல்லை. அப்போ இது வந்து அதிகமாக சேல்ஸ் ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை, அதனால நாங்கள் எடுத்து போட்டுருக்கோம். ஓகே. அப்புறம் கிராமத்துகளுக்கு போகிறோம். சின்ன சின்ன கிராமங்கள் எங்கள் ஊரில் இருக்குல்ல, பக்கத்தில் வத்தலக்குண்டை சுற்றி இருக்கிற ஊர்களுக்கு நாங்கள் போய் பண்ணுறோம். ஓகே. சுற்றி இருக்கிற ஊர்களுக்கு சின்ன சின்ன கடைகள் எல்லாத்துக்குமே நீங்கள் சப்ளை பண்ணுறோம். ஓகே. ஓவராலாக இப்போ உங்கள் இடம் எவ்வளோ இடத்துல இதை ஆரம்பிச்சிருக்கீங்க? நாங்கள் வந்து 10க்கு 10 ரூமில் தான் சார் இப்போதைக்கு ஆரம்பிச்சிருக்கோம். அடுத்தடுத்து நாங்கள் மிஷினை வாங்கி நாங்கள் என்ன மேலும் என்ன தொழிலை பெருக்கணும்னு சொல்லி ஐடியா பண்ணிட்டு சார். ஓகே சார். ஓகே சார், இந்த மிஷினை பற்றி இப்போ பேசுவோம். ஸோ இந்த மிஷின் 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ ப்ரொடக்ஷன் தருது சார்? 10 கிலோலேருந்து 20 கிலோ வரைக்கும் அடிக்கலாம் சார். 1 மணி நேரத்தில் 10லேருந்து 20 கிலோ அடிக்கலாம் சார். ஓகே. எந்த மாதிரியான டைஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க? ஏன்னா ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு டை வந்து தேவைப்படும். சில இடத்துல ஸ்கொயராக பண்ணுவாங்க, சில இடத்துல ரவுண்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எந்த மாதிரியான கற்பூரம்லாம் கொடுக்குறீங்க? நாங்கள் சின்ன கற்பூரம், சின்ன டை, பெரிய டை 2 தான் போட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ 2மே ரவுண்ட் டையில் வந்து கொடுத்துட்ருக்கீங்க. ஓகே. ஸோ இது வந்து சிங்கிள் பீஸ் மிஷினுங்களா, 3 பீஸா? சிங்கிள் பீஸ் தான். ஸோ சிங்கிள் பீஸ் தான். நல்லா கரண்ட் கம்மியாக இருக்கும். ஓகே. நம்மளுக்கு வோல்டேஜும் கம்மியாக இருக்கும், நல்லா இருக்கும் கொஞ்சம் மிஷினு. ஓகே. ஓகே. இப்போ நீங்கள் வந்து பிஸ்னஸ்ங்கிறது ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, மிஷின் வந்து வாங்கியிருக்கீங்க, யூடியூப்பில் பார்த்து ஒருத்தரை நம்பி பணம் கொடுத்து வாங்கியிருக்கீங்க. ஸோ இது எப்படி அவரை நம்பினீங்க, எப்படி ஃபீல் பண்ணீங்க அந்த டைமுக்கு? சார் நாங்கள் முதல்ல வந்து யூடியூப்பை தான் பார்த்து இது ஒன்றா கோயம்புத்தூர்லேருந்து ஏதாவது மிஷின்லாம் வந்து நம்பர் வந்துச்சு.
அவங்களுக்கு ஃபோன் போட்டால் கரெக்டாக அவங்க எடுத்து பதில் சொல்ல மாட்டாங்க. கரெக்டாக ரெஸ்பான்ஸே இல்லை. STN மிஷின் வந்துச்சு அந்த நம்பரு. அந்த அண்ணனுக்கு நாங்கள் இப்போ ஃபோன் போட்டு பார்க்கல, அவங்க எடுத்து கரெக்டான முதல்ல பதில் சொன்னாங்க. நீங்கள் நோக்கமாக செய்யுங்கப்பா, செய்யுங்க பண்ணுங்க அப்படின்னு தைரியம் கொடுத்தாரு. நான் என்ன பண்ணி அங்கிட்டு பெரட்டி ஒரு 50 ரூபா பணம் கட்டிட்டேன் அவர்கிட்ட. செல்வானிகிட்ட கட்டிட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு. அப்புறம் எனக்கு ஒரு சின்ன ஒரு பையன், என்ன பையன்டா, நம்ம யாருமே முகமே பார்க்காம அவரோட பேச நான் பார்க்கல, 50 ரூபாய் கட்டிட்டு வந்துட்டான். நம்ம என்னடா பண்ண போகிறோம் என்னன்னு எனக்கு ஒன்று இதாக இருந்துச்சு. ஓகே ஓகே ஓகே. அப்போ ரெண்டாவது அவர் வாட்ஸ்அப்பில் இப்போ அவரை நீங்கள் பார்க்கலன்னா யாருக்கிட்ட கட்டிட்டு வந்தீங்க? இல்லை நானே அவங்க ஆஃபீஸ்லேயே போய் பணத்தை கட்டிட்டு ஓகே பிள்ளை வாங்கிட்டு வந்துட்டேன். ஓகே ஓகே ஓகே. என் வீட்டில் என் ஒய்ஃப் என்ன பண்ணுறது, நீ எப்படி நீ மிஷினை தூக்கம் பணத்தை கட்டி வந்தீங்க அப்படின்ற மாதிரி நான் பேசினாங்க. விடுமா நம்பிக்கிறேன், அவரை அண்ணாச்சி என்ன பண்ண போறாரு, அது ஒன்றும் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லி பிள்ளை வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் 2 நாள் கழிச்சு அவரை கால் பண்ணாரு, வாட்ஸ்அப்பில் தான் கால் பண்ணி, என்னண்ணே மிஷினை என்னாச்சு பணம் பெற்றீங்களா பெறலையா என்ன ஏதுன்னு கேட்டார். ஆனால் என்ன 2 நாள் போனேன், பணத்தோட வரனே வந்து மிஷினை தூக்கிக்கிறேன் அப்படின்னு. இல்லைண்ணே நீ முழு அமௌண்ட் கொடுத்தா தான் 1 வாரம் கழிச்சு நான் மிஷினை ரெடி பண்ணி தருவோம் அப்படின்னு சொன்னார். என்னென்ன இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்ட்டு எனக்கு ஒரு இதாக இருந்துச்சு. அப்புறம் ரெண்டாவது 50 ரூபா கொண்டு போய் ஆஃபீஸ்லேயே போய் கொடுத்துட்டு, அப்புறம் மிஷினை நீங்கள் நேராக தூக்கி போயிருங்க அப்படின்ட்டாரு. அப்படியே ஒரு மனம் நிமிந்தியோட மிஷினை தூக்கி வந்துட்டேன். தூக்கி வந்து வீட்டில் போட்டு அப்புறம் அண்ணனுக்கு ஃபோன் போட்டு, என்னென்ன கற்பூர பவுடர்லாம் எங்கன்னே கிடைக்கும், எங்கன்னே நானே கொடுத்துட்றேன்ப்பா, நீ ஏன்டே வாங்கிக்க அப்படின்னு சொல்லி ஒரு தைரியத்தை கொடுத்தாரு. சரிண்டு நானும் அதே மாதிரி வாங்கி ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். நல்லா இருக்கு. நம்ம கிராமத்தில் எல்லா பேருமே வாங்கினாங்க, எனக்கு 50 கிராம் கொடு, 25 கிராம் கொடு அப்படின்னு சொல்லி எல்லா பேரும் வாங்கினாங்க. அப்புறம் எங்களுக்கு ஒரு சின்ன ஆசையாயிடுச்சு, சரி இந்த தொழில் நல்லா இருக்கு பரவாயில்ல, அண்ணே ஒரு நல்லா நம்மளுக்கு ஒரு நல்ல பாதையை காட்டிட்டார் அண்ணே அப்படின்னு சொல்லி அப்போதே ஒரு நம்பிக்கை வந்துச்சு எனக்கு. ஓகே 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 ஓகே. அப்போ நம்பிக்கை வந்த பிறகு அப்போ திரும்ப போய் நாங்கள் பணத்தை கட்டி அப்போதான் மிஷினை தூக்கி வந்து வீட்டில் வச்சுக்கிட்டு, ஏன்னா அப்பயாச்சும் போட்டோ வச்சு வாட்ஸ்அப்பில் போட்டு விட்டேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அப்புறமே போட்டு விட்டு, ஆனால் தானே நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போதே நம்பிக்கை வந்து அவர் ஒரு நம்பிக்கை கொடுத்தாரு எனக்கு. நம்பிக்கை எனக்கு செய்கினே, உனக்கு நான் கண்டிப்பாக நான் ஒத்துழைப்பு கொடுக்குறேன், நீங்கள் சேல்ஸ் பண்ணுறது பண்ணுங்க, மேற்கொண்டு என்ன ஆர்டர் வந்தாலும் நானே உங்களுக்கு பிடிச்சி வரேன், நீங்கள் போடுக்குங்க அப்படின்னு ஒரு தைரியத்தை கொடுத்தாருண்ணே. ஓகே. அப்போ வந்து சின்ன சின்ன வேலையை தான் பார்த்தேன். அதே மாதிரி செல்வன் SPS மிஷின் தான் கொடுத்தாரு. அந்த மிஷின் தான் எல்லா ப்ராடக்ட்டுமே நல்லா பண்ணி தரமாக கொடுத்துக்கிட்டு இருக்கான். பரவாயில்ல, மிஷின் நல்லா தரமாக இருக்குது. தானே மெட்டீரியல் இதை வந்து கெட்டியாக இருக்கும்ண்ணே, கெட்டியாக இருக்குது. நம்ம சளிச்சு 1க்கு 2 முறை நல்லா சளிக்கணும், கெட்டியில் உடச்சி விட்டு. இது வந்து சும்மா சாம்பிளுக்கு தான் போட்டிருக்கு இப்போ. ஓகே. ஆமாம், நல்லா சளிச்சுட்டு 1க்கு 2 முறை நல்லா சளிக்கணும். சளிச்சுட்டு கொஞ்சமாக ஒரு டப்பா கொஞ்சமாக போட்டோம்னா அடித்து முடிச்சது பிறகு இது சலடை போட்டு நல்லா சளிக்கணும்ல. சளிச்சிருக்குன்னா அந்த கொஞ்சம் பிசுறு இருக்குல்ல, ஓகே, அதுதான் ஃபினிஷிங் ஆகிடும். ஃபினிஷிங் ஆன பண்ணால நம்ம அப்படியே கிலோ கணக்கு 1/2 கிலோ 1 கிலோ மொத்தம் சேல்ஸுக்கு அந்த கேட்பாங்க கடையில். ஓகே. அப்படியே நாங்கள் போய் சேல்ஸ் பண்ணிடுவோம். ஆனால் இது அரைக்கலாம் பையனு. ஓகேண்ணா. ஸோ இப்போ இந்த மாதிரி 1/2 கிலோ 1 கிலோ பையெல்லாம் கூட நீங்கள் போடுறீங்க, சின்ன சின்ன பேக்கெட்ஸ் இல்லாமல். ஆமாம், இதெல்லாம் பண்ணும்போது 1 கிலோவுக்கு எவ்வளோ மார்ஜின் வந்து உங்களுக்கு கிடைக்கும்? எங்களுக்கு வந்து 1 கிலோவுக்கு 200 அசால்ட்டாக கிடைக்குங்க. அசால்ட்டாக 200 ரூபாய் வரைக்கும் இதில் மார்ஜின் பண்ணலாம். ஓகே. ஸோ உங்கள் மிஷினில் ப்ரொடக்ஷனுங்கிறது ஒரு மணிக்கு எத்தனை கிலோ எடுக்கிறதா சொல்லியிருந்தீங்க? அதுதான் 10 கிலோலேருந்து 20 கிலோ வரைக்கும் ஒரு மணி நேரத்துக்கு எடுக்கலாம். ஸோ இதில் மார்ஜின்ங்கிறதும் உங்களுக்கு கிலோக்கு 200 ரூபாய் வரைக்கும் கிடைக்கும். ஓகேண்ணா. ஸோ இப்போ உங்ககிட்ட வாங்கி ரீபேக் பண்ணி சேல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, இல்லை அவங்க பிராண்ட் நேமில் போட்டுக்கணும்னு நினைக்கிறாங்க, அப்படி இருக்கவங்களுக்கு ஸோ இந்த மாதிரி 1/2 கிலோ 1 கிலோ பேக்கெட்ஸ் வந்து நீங்கள் கொடுப்பீங்க இல்லையா? ஆமாண்ணே.
ஸோ மினிமம் எவ்வளோ ஆர்டர்ஸ் வந்து அவங்களுக்கு 200 300 கிடைக்கிற மாதிரி நாங்கள் லாபம் வர மாதிரி தான் நாங்களும் கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி ரேட்டில் தான் பண்ணி ரேட்டிங் பண்ணி தான் நாங்கள் கொடுப்போம். ஓகே. மினிமம் எத்தனை கிலோ எடுத்தால் நீங்கள் டெலிவரி கொடுக்குறீங்க? 5 கிலோலேருந்து நாங்கள் டெலிவரி பண்ணுவோம்ண்ணே. ஓகேண்ணா. ஸோ தமிழ்நாட்டில் எல்லா ஊருக்கு யார் இதுனாங்களோ அந்த அட்ரஸுக்கு நாங்கள் அனுப்பிடுவோம். இப்போ என்னென்ன மாதிரியான பேக்கெட்ஸ் எல்லாம் நீங்கள் போட்டு கொடுக்குறீங்க? 50 கிராம் பேக்கேஜ் இருக்குண்ணே, 25 கிராம் பேக்கிங். ஓகே. இது 50 கிராம் பாக்கெட்டு மொத்தமாக போட்டு சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மொத்தமாக கஸ்டமர் யார் என்ன தூது கேட்டாங்கன்னா நாங்கள் போட்டு கொடுத்துருவோம். ஓகே. அதேமாதிரி நாங்கள் கடைகளுக்கு சில்லறை கடைகளுக்கு கிராமத்து கடையில் 10 ரூபா பாக்கெட்டு 5 ரூபா பாக்கெட்டு எல்லாம் நாங்கள் போட்டு தந்துக்கிட்டு இருக்கோம். ஓகே. அதேமாதிரி இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி எல்லாமே அது கூட எடுத்து நாங்கள் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ இது கூடவே அகர்பத்தி சாம்பிராணி எல்லாமே எடுத்து இது கூட நாங்கள் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே. நல்லா இருக்குது, நல்லா வருமானம் நல்லா இருக்குது, எங்களுக்கு ஜாலியாக இருக்குது அந்த வியாபாரத்தில். இப்போ அடித்து முடிச்சதுக்கப்புறமா மெயின்டெனன்ஸ்லாம் என்னென்ன பண்ணுறீங்க? இதெல்லாம் இந்த பவுடர் தன்மை வந்து கொஞ்சம் நசன்னு இருக்கேன், ஈரப்பதம் அடிக்கும். அதனால மிஷின் கொஞ்சம் இதாகுறதுக்காக சுத்தமாக தொடச்சி க்ளீனாக வச்சுருவோம். ஓகே. அதேமாரி மறுநாள் ஸ்டார்ட் பண்ணுற மோசம் சாமியை கும்பிட்டு தான் ஆரம்பிப்போம். ஓகே. ஆமாம் சார். சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட்டு இல்லை ஏதாவது சொல்லி தரதுக்கு கூப்பிட்டா அதெல்லாம் எப்படி அட்டன்? அதெல்லாம் ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க. அது ரெண்டாவது அவங்க வந்து என்ன வேலை சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி ஐடியா சொல்லுவாங்க. இந்த ட்ரை இப்போ வந்து கொஞ்சம் மிஸ்டேக் வருதுன்னு வைங்களேன் அடிக்கும்போது. ஓகே. இதில் ட்ரை வந்து மிஸ்டேக் ஆகும்போது சார் நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் சுத்தம் பண்ணி இந்த ட்ரை எல்லாத்தையும் கலத்தி சுத்தம் பண்ணி திரும்ப போட்டு பார்ப்போம். அப்போ க்ளீனாக வந்தால் ஓகே. கொஞ்சம் அப்புறம் கொஞ்சம் பிசுறு வந்துச்சுன்னா அவங்கள்ட்ட ஃபோன் போட்டு கேட்போம், சார் இப்படி வருது என்ன சார் பண்ணுறது அப்படின்ட்டு. அவங்க மெத்தடியை கரெக்டாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒன்றும் ஓகே க்ளீனாக வந்துடும், அதோட க்ளீனாக வந்துடும். ஓகே. அடுத்து ஃப்யூச்சரில் என்ன பண்ண போகிறீங்கண்ணா? என்ன பிளான் வச்சுருக்கீங்க? அடுத்து வந்து ஃப்யூச்சரில் வந்துன்னா இந்த ஏரியாவில் எங்கள் கிராமத்தில் வந்து இப்படி தொழில் இல்லை. இங்கிட்ட வத்தலை கொண்டு இங்கிட்ட தேனி இந்த சென்டரில் வந்து நாங்கள் தான் வச்சுருக்கோம்னா அடுத்தடுத்து நான் வந்து இன்னும் 4-5 மிஷின் வாங்கி போட்டு இன்றைக்கு மக்களுக்கு பூரா வேலையை கொடுப்போம், நம்ம கம்பெனியை பெருக்குவோம், இன்னும் உயர்த்தி போனேன் அப்படின்ட்டு நான் சப்போர்ட்டில் இருக்கிறேன். ஓகே. ஆனால் அடுத்தடுத்து நாங்கள் எங்கள் சப்போர்ட்டுக்கு எஸ்பி மிஷின்லேருந்து அவங்க சப்போர்ட் தரமுட்டுருக்காரு, செல்வண்ணன் பண்ணுறமுட்டுருக்காரு. அந்த நம்பிக்கையில் தான் நாங்கள் எடுத்து நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம். ஓகே. ஆமாம். அவர் லோனு முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பேங்க்கில் லோனு போட்டு முடிஞ்ச அளவுக்கு கேட்டு நான் ட்ரை பண்ணுறேனே, நீங்களும் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாங்களும் ட்ரை பண்ணி தான் இருக்கோம். அதேமாரி எனக்கு கொஞ்சம் பணம் எனக்கு இதாகிடுச்சாக்க இந்த வீட்டுக்கு முன்னாடி இன்னும் ரூம் டென்ட் போட்டு இன்னும் 4-5 மிஷின் கற்பூரம் மிஷின் வாங்கியாச்சு, பத்தி கப்பு சம்பரானு அடுத்தடுத்த மிஷின்களை வாங்கி எங்கள் சுற்றி இருக்க கிராமத்து மக்களுக்கு வேலை கொடுக்கணும்னு எனக்கு ரொம்ப அவளோட இருக்குன்னு. சரிண்ணா. ஸோ உங்களோட எண்ணம் வந்து உயர்வாக இருக்குது. ஸோ அதே மாதிரி உங்களோட தொழிலும் நல்லபடியாக மேன்மேலும் வளர விக்னேஷ் தமிழா டீம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. நன்றிண்ணா. நன்றி. செல்வனுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ.